ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I greet you all, the brothers and sisters who have come this morning. I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. சிறுவன் கையில் 5 அப்பமும் 2 மீன்களும் இருந்தது. அதை 5000 பேருக்கு தேவன் போஷித்தார். In the hand of that little child, the lad, there were 5 fishes and 5 breads and 2 fishes, and the Lord was able to feed 5,000 people. அந்த தேவன் இந்த நாளிலும் கூட நம்மளை அப்படியாக திருப்திப்படுத்தும்படியாக நாம் அவளோடு நாம் காத்திருப்போம், ஆவியிலே நாம் இணைந்திருப்போம். So in the same way, the Lord was able to feed 5,000, and in the same way we will also wait in our spirits for the Lord to speak to us and to satisfy us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, when we see the life of Jesus Christ, அவர் வாழ்க்கையிலே ஒரு எளிமை காணப்பட்டது. எளிமை. There was this simplicity that was found in his life. அவர் அவ்வளவா ஜனங்கள் மத்தியிலே தன்னை தாழ்த்தி ஒரு தாழ்மையான இடத்துல அவர் இருந்தார். And Jesus Christ had humbled himself, and he was there in a humble place, very humbly among them. அவர் பிதாவுக்கு சமமாக இருந்த பொழுதிலும் அதை ஒரு கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணவில்லை. Though he was equal to the Father, he did not consider that thing to be something that has to be grasped. அவர் பூமியின் தாழ்விடங்களுக்கு இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். We read that he came down to the lowest places on this earth. ஒரு இழிவான ஒரு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக அவர் பூமிக்கு வந்தார். He had this flesh and blood, and with that flesh and blood, he came down to this earth. ஏனென்றால் உங்களையும் என்னையும் அவர் மீட்கும்படியாக வந்தார். In order that he could redeem you and me. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடந்த நம்மை அவர் உயிர்ப்பிக்கும்படியாக அவர் இறங்கி வந்தார். He came down so that he could raise us all up who were dead in our sins. பரலோகத்தினுடைய எல்லா மேன்மையும் அவர் துறந்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். We see that he deserted all the glories of heaven and came down to us. அவர் அப்படியாக இந்த பூலோகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் எளிமையான ஒரு வாழ்க்கையை எல்லாருக்கும் அவர் கற்றுக் கொடுத்தார். So while he lived on this earth, he taught the simple life to everyone. அவர் ஒரு தேவ குமாரனாகவே தன்னை காண்பித்துக் கொள்ளவில்லை. He never showed himself to be the son of God to those people. சாதாரண ஒரு மனுஷகுமாரனாகவே அவர் காண்பித்தார். He showed himself as a son of man. உங்களைப் போல என்னைப் போல பாடுள்ள ஒரு மனிதனாக தான் அவர் பூலோகத்திலே அவர் ஜீவித்தார். He lived just like all of us as a man of suffering. ஏனென்றால் உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தும்படியாக, so that he could purify, he could make us all holy. தேவன் உலகத்திலே மனுஷரை அவர் படைத்த பொழுது, when God created men on this earth, அவர் தம்முடைய சாயலாகவே தமது சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். So we read that when he created the man on this earth, he created him after his own image. அவங்கள்ட்ட என்ன குணாதிசயம் இருந்ததோ அதே குணாதிசயம் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவர் பூமியிலே மனுஷனை சிருஷ்டித்தார். The nature that was in God, he wanted that nature to be in the man, and with that purpose he created the man on this earth. அங்கே ஆதாம் ஏவாளை அவர் சிருஷ்டித்த பின்பு ஏதேன் தோட்டத்திலே அவர்களோடு கூட உலாவி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். We read that after he created man and after he created the Garden of Eden, he created man and Adam and Eve, and he placed them and he dwelt among them. அவருடைய குணாதிசயத்தை அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவர் காண்பித்துக் கொண்டே இருந்தார். So each day he showed of his nature to Adam and Eve. அங்கே அதை பார்த்த பிசாசானவன் பொறாமை கொண்டு அங்கே ஏவாளை வஞ்சிக்கிறதை பார்க்கிறோம். So we see that serpent was so jealous of this relationship, and he went and deceived Eve. அங்கே அவன் சாத்தான் ஒரு நாளிலே அவன் தள்ளப்பட்டு போனவனாய் கீழே பூமியிலே வந்து விழுந்தவன்.
This serpent, Satan, was the one who was cast down from heaven, and he came there to deceive them. இப்போ அவன் மனுக்குலத்தை வஞ்சிக்கும்படியாக ஏவாளிடத்திலே வந்து வஞ்சிக்கிறதை பார்க்கிறோம். So we see that he comes there in order to deceive the whole humanity, and he comes there to deceive Eve. அங்கே ஏவாள் அந்த பழத்தை சாப்பிடுறதுனாலே உலகத்திலே பாவமானது பிரவேசிக்கிறது. And because Eve ate of the fruit, the sin came into the world. அவர்கள் தேவ மகிமையை அற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். They became people who lost the glory of God. அங்கே ஆண்டவரோடு கூட அவர்கள் ஒன்றாக இருந்து அவர்களோடு கூட உலாவ முடியவில்லை, அவரோடு கூட சஞ்சரிக்க முடியவில்லை. They were not able to be one with the Lord, and they were not able to live with the Lord there in the garden. அந்த பாவமானது தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய பிரிவை உண்டாக்கிவிட்டது. This sin brought about a great separation between man and God. அங்கே தேவன் மனுஷர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர் அப்புறப்படுத்துகிறதை பார்க்கிறோம். And we see that God had to drive out man and women from the Garden of Eden. பின்பு வந்த தலைமுறைகளை நாம் பார்க்கிறோம். And then we see of the generations that came after them. அவர்கள் அக்கிரமத்தினாலே அவர்கள் அதிகமாகி அக்கிரமங்கள் மிகுதியாயிற்று. And we see that the sins became much among them. அப்பொழுது ஆண்டவர் மனிதனை படைத்தது அவருக்கு விசனமா இருந்தது என்று பார்க்கிறோம். And so we see that the Lord felt sorry that he had created men on this earth. அப்பொழுது அவர் பூமியிலே மனுஷர்களை அழிப்பதாக அவர் முடிவெடுத்தார். And then he decides to completely destroy the humanity on this earth. அந்த நாட்களில் தான் நோவா ஆண்டவருடைய கண்களிலே அவன் தெரிந்தான். And it is in such a time that Noah found favor in the eyes of the Lord. அப்படிப்பட்ட அக்கிரமம் மிகுந்த அந்த உலகத்திலே நோவா ஒரு நீதிமானாக இருந்தான். In the midst of such a evil generation, Noah was found to be a righteous man. அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று பார்க்கிறோம். We read that he was a man who lived with the Lord. அந்த நோவா மூலமாக தான் பேழை உண்டு பண்ணி நோவாவுடைய குடும்பத்தை ஆண்டவர் அங்கே ரட்சிக்கிறார். Through this Noah, the Lord built the ark, and he saved the whole family. அன்றைய நாளிலே அந்த தலைமுறைகள் அத்தனையும் அழிக்கப்படுகிறது, ஜலப்பிரளயத்தினாலே அழிக்கப்படுகிறது. And so through the flood, the entire humanity, those people of the land, they were all destroyed. அதற்கப்புறம் அந்த ஜெனரேஷனை ஆண்டவர் அநேக தேவ மனிதர்களை கொண்டு அவர் பேசுகிறார். And the generation after that, through them the Lord spoke through his prophets. அவர்கள் பாவம் செய்யாதபடிக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அவர்களை நடத்துகிறார். He gave them the law so that they would not commit sins. அவர்களுக்கு ஒரு கற்பனையை கொடுக்கிறார். He gave them the laws and commandments. தண்டனையை அவர் காண்பிக்கிறார். தண்டனை. And he shows also the punishments if they go astray. அப்படி இருந்தாலும் மனிதர்கள் என்ன செய்யவில்லை என்றால் பூரணமாய் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்த முடியவில்லை. Even then people were not able to manifest the whole nature of God. அப்பொழுதுதான் தேவாதி தேவன் தன்னுடைய குமாரனை இங்கே பூலோகத்துக்கு அனுப்புகிறார். It is then that the Lord decides to send his only son to this earth. அவர்தான் இயேசு கிறிஸ்துவாக நம் மத்தியிலே அங்கே உலாவி ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய ஸ்வபாவத்தை ஜனங்களுக்கு அவர் காண்பிக்கிறார். So it is his son Jesus Christ who walked among his people, who lived among them, and then showed the nature of the Father. அங்கே அவர் தன்னை ஒரு தேவ குமாரனாக காண்பிக்கப்படாதபடிக்கு மனுஷகுமாரனாகவே அவர் காண்பித்தார். So he did not show himself to be a son of God, but showed himself to be the son of man. அப்படி இருந்ததனாலே அவர் அநியாயமாக நடத்தப்பட்டார். And because he lived like that, people treated him unjustly. ஆனால் அவருடைய வார்த்தைகள் வேதபாரகர் பரிசேயருக்கு அது ரொம்ப ஒரு மனதை அது தாக்கிற்று. And his words, it hurt the hearts of the Pharisees and the scribes. நியாயப்பிரமாணம் புறம்பான காரியத்தை தான் அவங்க சொல்லி வந்தது. These laws of God, it only taught them about the outward, their external life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருதயத்தின் காரியங்களை அங்கே எல்லாருக்கும் காண்பிக்கிறார். But Jesus Christ was there showing the inner life of men. ஆனால் இந்த வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுக்கு இந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை பாதித்ததினாலே இயேசு கிறிஸ்து மேல் அவர்கள்
கோபம் கொண்டார்கள். But the words of Jesus Christ affected the heart of the Pharisees and the scribes, and they were so angry with Jesus. ஜனங்கள் இவரை பின்பற்றி போய்விடுவார்களோ என்று அவர்கள் பயந்தார்கள். They were worried and they were afraid whether these people will go after Jesus Christ. தங்களுக்கென்று ஒரு மேன்மையை நாம் இழந்து விடுவோமோ என்று அவருக்கு ஒரு பயம் உண்டாயிற்று. Will we lose the greatness among men? Such fear gripped them. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் குற்றம் சுமத்தி அவர்களை சிலுவையிலே அறையும்படிக்கு அங்கே கொண்டு போகிறதை பார்க்கிறோம். So we read that they put all the blame on Jesus Christ and they led him to be crucified. இது எல்லாமே தேவனுடைய திட்டமாக இருந்தது. All these things were the plan of God. ஏனென்றால் மனிதர்களை மீட்கும்படிக்கு ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. Because blood had to be shed in order to redeem people. வேதங்கள் சொல்கிறபடி ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. As the scripture says, without shedding of blood there is no forgiveness of sins. அதுவும் ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டியிருக்கிறது. And that too holy blood had to be shed. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்து பிறந்து அங்கே கடைசியாக ரத்தம் சிந்துகிறதை பார்க்கிறோம். And that is why we see that Jesus Christ was Mary conceived Jesus Christ through the Holy Spirit, and then Jesus was born and then he shed his blood. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இவர் என்னுடைய அக்கிரமங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், அந்த ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர் எல்லாருக்கும் அவர் ஒரு மீட்பை உண்டு பண்ணினார். So those whoever believes in the name of Jesus and confesses that Jesus Christ died for my sins on the cross, and whoever believes in the blood of the forgiveness of sins, then all of those people would be redeemed by his blood. இதனாலே நாம் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். And because of this we are all blessed. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்திருக்கிறது. The blood of Jesus Christ has cleansed us from all our sins. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது இப்படியாகத்தான் சொல்கிறார். When Paul the apostle, when he writes to Thessalonians, he writes like this. தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 Thessalonians chapter 4. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். Let's read verse 3. நீங்கள் பரிசுத்தம் உணர்வாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that this is the will of God, your sanctification. நாம் பரிசுத்தம் உணர்வாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். It is God's will that we should all be sanctified. எப்படியாக ஆதியிலே தேவன் ஆதாமோடு கூட ஏவாளோடு கூட ஒரு நல்ல ஒரு உறவு வைத்திருந்தார். How the Lord in the beginning had a wonderful relationship with Adam and Eve. அது ஒரு பரிசுத்த உறவாக இருந்தது. That was a holy relationship. என்றைக்கு பாவம் உலகத்திலே பிரவேசித்ததோ அந்த நாளிலிருந்து மனிதனுக்கும் தேவனுக்குள்ள உறவு அங்கே பிரிந்து போயிற்று. When sin entered into the world, there was a separation between God and man. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் காரணமாக நாம் எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். And because Jesus Christ, he died on the cross and he shed his blood, and because of his blood we were all saved. நாம் பாவமர கழுவப்பட்டு தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு நாம் பரிசுத்த ஜீவன் செய்யும்படிக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are all cleansed of all our sins, filled with the Holy Spirit and called to live this holy life. இதுதான் தெசலோனிக்கேயரிலே பவுல் சொல்கிறார், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்கிறார். That is what Paul says in 1 Thessalonians, that it is the sanctification, it is your sanctification which is the will of God. இதுக்காகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த உலகத்திலே சிந்தப்பட்டது. It is for this reason that the blood of Jesus Christ was shed on this earth. அங்கே பேதுருவும் அதை குறித்து அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். Peter also says the same thing about this. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 Peter chapter 1.
16ஆம் வசனத்தில் எப்படியாக சொல்லுகிறார். Verse 16 it says, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று அங்கே காண்பிக்கிறார். He says, it is written, you shall be holy, for I am holy. அங்கே லேவியாகமத்திலே நாம் பார்க்கலாம், அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்கிறார். And in Leviticus the Lord says, be holy just as I am holy. ஆனால் பழைய ஏற்பாட்டு பழைய உடன்படிக்கையிலே அது நிறைவேறாமல் போயிற்று. But in the old covenant this command was not fulfilled. அது பூரணத்தை கொண்டு வரவில்லை. It did not bring about the perfection. தேவனுடைய சுபாவத்தை அது கொண்டு வரவில்லை. It did not bring about the nature of God. அதுதான் புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே வந்து அவருடைய திவ்ய சுபாவத்தை காண்பிக்கிறதை பார்க்கிறோம். That is why Jesus Christ comes and shows his divine nature in the New Testament. அவருடைய இரத்தத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். Whoever believes in the name of the Lord Jesus Christ, to all such people he gave them the right to become his children. அப்படி பிறந்த பிள்ளைகளை தான் தேவன் தேர்ந்தெடுத்து நம்முடைய திவ்ய சுபாவத்தை அவர்கள் பெறும்படிக்கு அவர் அங்கே அவர்களுக்கு தம்முடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். So to such people who were born because of the faith in Jesus Christ, to them he gave them the word, he called them to become like him. நான்கு சுவிசேஷத்திலும் தேவன் அப்படியாக வார்த்தையை கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து மூலமாக. So in all the four gospels the Lord has given us the word through Jesus. நாம் அப்படியாக இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிறது மாத்திரமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே அவர்களை ஏற்றுக்கொண்டு நாம் அபியாசப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். So when we read all these words, we should not just accept them, but we have to apply them in our lives. நாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கிறது உண்மைதான். It is true that we all have the assurance of our sins forgiven. அதில் ஒரு நல்ல நம்பிக்கை நாம் பெற்றிருக்கிறோம். We all have a good hope in that. அதிலே நான் இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு குழந்தையாக நான் பிறந்திருக்கிறேன். So in Jesus Christ I am born as a babe. அது பாவத்திலிருந்து நான் பாவம் எது என்று கண்டுபிடித்து நான் அதை அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டு நான் இரக்கம் பெற்றிருக்கிறேன். So now I identify all the sins in my life, I confess it, I forsake it, I have received the forgiveness of sins. ஆனால் பாவம் செய்ய முடியாதபடிக்கு ஒரு வலிமை என்கிட்ட இல்லை. But I don't have the power where I cannot sin. ஆனால் பாவத்தை நான் அறிக்கை செய்து நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஆனால் பாவத்தை எதிர்த்து நிற்பதற்கு எனக்கு வலிமை இல்லை. But I have identified my sins, acknowledged my sins, confessed my sins, have been forgiven by his blood, but I do not have the power to not to do sins. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அப்படியாக ஜனங்களுக்கு திவ்ய சுபாவத்தை அவருடைய நடைமுறை வாழ்க்கையிலே அவர் காண்பித்துக் கொண்டே இருந்தார். So when Jesus Christ lived on this earth, through his life he showed the practical examples. ஆனால் அவர்கள் பின்பற்றி போகிறார்கள் தவிர அதை தங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாக அதை அபியாசப்படுத்த முடியவில்லை. But those who followed him, they were not able to fully apply it in their lives. ஆனால் அவர் அடிக்கடி நம்முடைய சகோதர கொண்டு சொல்கிறார், அங்கே இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக தான் அங்கே அவரோடு கூட உலாவிக் கொண்டு வந்தார். And as brother often says, Jesus Christ was able to physically move among them. அங்கே பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு அங்கே பூமியில ஊற்றப்படுகிறாரோ அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய இருதயத்துக்குள்ளே அவர் உலாவுகிறார். But it was only when the Holy Spirit of God was given to the people, it was then that Jesus Christ was able to come inside of them and live among them. அவர்தான் நமக்கு பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் வருகிற நியாய தீர்ப்பின் காரியத்தை குறிச்சும் நமக்கு அவரை கண்டித்து உணர்த்துகிறவராய் நமக்குள்ளாக இருக்கிறார். It is the Holy Spirit who convicts us of sin, of righteousness, and about the judgment that is about to come.
நல்ல ஒரு உதவியாளராக அவர் எனக்கு இருக்கிறார். He is a good helper to me. நான் அவர் பெற்றதிலிருந்து நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். So I am so happy that I am நல்ல ஒரு சமாதானம் எனக்கு இருக்கிறது. I have such great peace. பரிசுத்தத்தின் மேலே ஒரு வாஞ்சை இருக்கிறது. And there is a longing for holiness. பரிசுத்தம் அடைய வேண்டுமே என்கிற ஒரு வாஞ்சை, தீராத ஒரு தாகம் எனக்கு இருக்கிறது. There is a great longing and desire in me to become holy like him. அப்படியாக அவர் என் இதயத்தின் காரியங்களை எல்லாவற்றையும் அவர் சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். So he constantly cleanses of all the defilements in my heart. அறியாத பகுதிகளை என் இதயத்திலிருந்து அவர் காண்கிறார். All those things that I am ignorant of, he shows me. அவை எல்லாவற்றையும் அவர் வெளியே கொண்டு வருகிறார். He shows all of those things that I am ignorant of. என் இதயத்தில் எந்த ஒரு அருவருப்பும் இல்லாதபடிக்கு அதை வெளியே கொண்டு வருகிறார். He makes sure that he brings out all those defilements from my heart. பூர்ணத்துக்கு நேராக என்னை நடத்தும்படி அவர் அப்படியாக பிரயாசப்படுகிறார். He is desiring to lead me on to perfection. நான் விரும்புகிறனோ விரும்பாவிட்டாலும் கூட அவர் அப்படியாக எனக்குள்ளாக கிரியிலே நடப்பிக்கிறார். Whether I like it or not, that is how he does his work in my life. அதுதான் அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி நாம் அடிக்கடி அதை வலியுறுத்தி நாம் காண்பிக்கிறோம். That is why we often emphasize in the church that you should receive the Holy Spirit. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினால் பிரபவற்றால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Unless one is born again with water and the Spirit, he shall not see the kingdom of God. நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியுடைய பலன் இல்லாதபடிக்கு நான் வாழவே முடியாது. If I have to live a holy life, it is impossible for me to live without the power of the Holy Spirit. நான் மனிதர்களை பார்க்கிற வண்ணமாக நான் நல்ல நியாயப்பிரமாணத்தின்படி காரியங்களை நான் நேர்மையாக செய்து விடுவேன். See, according to the law, I can do things perfectly well so that people can see and recognize it. நான் மாம்சத்தின் இரத்தத்தின் உடையவனாக இருக்கிறதுனாலே, because I am a man with flesh and blood, அந்த ஆதாமுடைய சுபாவம் எனக்குள்ளாக இருக்கிறது என்பதை நான் அறியாமலே இருக்கிறேன். I can be ignorant that I have all the natures of Adam in me. இதை நான் என்னால் அழிக்கவே முடியாது. This nature I can never destroy it on my own. என்னுடைய சுயபலத்தில் அது முடியவே முடியாது. With my own strength it is impossible. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் தேவை என்பதை நாம் சொல்கிறோம். That is why we say that we need the power of the Holy Spirit. அவருடைய பலனை பெற்றால் நாம் மாம்சத்தை எளிதிலே நாம் ஜெயிக்க முடியும். Only if I get his power then I will be able to overcome it in my flesh. அப்படியாக ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணி நம்மை நடத்த வேண்டும். So Holy Spirit will have to live in us and he will have to lead us. அப்படி தனிப்பட்ட முறையிலே தேவாதி தேவன் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து நம்மை நடத்தி வருகிறார். So personally the Lord has chosen each and every one of us and he is leading us like that. அப்படியாக தேவாதி தேவன் அவனை நம்மை எல்லாரும் ஒன்று சேர்த்து ஒரு சபையாய் நம்மை என்ன செய்றார், கூட்டி சேர்த்திருக்கிறார். The Lord of Lords, he has gathered us all together as one church and he is leading us. யாரெல்லாம் அதை வாஞ்சிக்கிறார்களோ, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறார்களோ அவர் எல்லாரையும் சேர்த்து அவர் ஒன்று கூட்டி நம் சபையாக அவர் வைத்திருக்கிறார். He has gathered all of us together as one church, all of us who are desiring after this holy life. இந்த சபைக்கு ஆண்டவர் என்ன பேர் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம். In the Acts of the Apostles, we read how Paul writes to one of the churches. 28ஆம் வசனம். Chapter 20 verse 28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை என்று சொல்கிறார். 20:28. Okay. Verses 20-28, the last portion. He purchased us, the church of God, which he purchased with his own blood. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்கிறார். The church of God which he purchased with his own blood. எவ்வளவு ஒரு மேன்மை அதில் இருக்கிறது பார்த்தீங்களா? What greatness is there in that verse? நாம் அதை இந்த சபை கூடி வருவதை நாம் சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. The gathering together like as a church, we should not consider it as an ordinary thing. இந்த உலகத்திலே மற்ற ஜனங்கள் ஆராதிப்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அங்கே கூடி
அங்கே அவர்கள் ஒரு மன திருப்தியை அடைந்து கொள்கிறார்கள். See, in the world today, they gather on a Sunday and together on a Sunday, and then they sing and worship, and they're just satisfied with that. நாம் கூடுகிறது அப்படி அல்ல. But our gathering is not like that. நாம் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபையிலே நாம் இருக்கிறோம். See, we are in a church which the Lord has purchased with His own blood. அதுதான் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறதா. So it is His will that we all should be sanctified. நீங்க தானாகவே பரிசுத்தம் அடைய முடியாது. You can never be sanctified on your own. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாசம் பண்ணி நீங்க இப்படி ஒரு ஐக்கியத்திலே இருக்கும் பொழுதுதான் நீங்க பரிசுத்தத்தை அடைய முடியும். So it is only when the Holy Spirit of God is inside your heart and you are in a fellowship like this that you could become holy like Him. நாங்கள் ஆரம்ப காலத்திலே சபை கூடுவதற்கு முன்பாக எங்களிடத்திலே சகோதரர்களுடன் வந்து சொன்ன காரியம் இது ஒரு காரியம்தான். In those early days when we were all gathering as a group of people, those days when Brother Zach came and met us, this is the one thing that he shared among us. ஏனென்றால் சபை என்று கூடும் பொழுது அங்கே ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். He told us that when we gather as a church, there should be this purity among us. பரிசுத்தம் இல்லாமல் கூடி வருகிறது அது விருதா என்று சொன்னார்கள். Without holiness, it is to gather as a church, it is in vain. மற்றவர்களை போல நீங்க ஒரு கிறிஸ்துவ மதத்தின் அடிப்படையில் நீங்க கூடுவீர்கள் என்றால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது என்று சொன்னார்கள். If you are going to gather here as a church just like a religious thing, then it is going to be a useless thing for us. பரிசுத்தமும் ஐக்கியமும் அங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னார். There should be this holiness and fellowship. ஐக்கியம் என்றால் அது ஒரு பரிசுத்த ஐக்கியம். The fellowship is a holy fellowship. அந்த பரிசுத்தமுள்ளவர்களாய் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாய் கூடுகிற ஒரு கூடுகையிலே தேவன் அங்கே ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறார். With holiness, people who have dedicated, committed themselves to the Lord, when they gather together, that becomes a church. That becomes a wonderful fellowship. அதற்காக தம்முடைய குமாரனையே அவர் கொடுத்தாராம். And for that, the Lord, for the God the Father, He gave His own Son. அது எபேசியர் 5ஆம் அதிகாரம் That we read in Ephesians chapter 5. 27ஆம் வசனம் வாசிக்கிறேன். எபேசியர் 5:27. Ephesians 5:27. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தாராம். Verse 27, Ephesians 5:27, that He might present to Himself the church in all her glory, having no spot or wrinkle or any such thing, but that she would be holy and blameless. அந்த சபை கரை திரை இல்லாமல் அது பிழையற்றதுமான, அதாவது பரிசுத்தம் இருக்க வேண்டும், பிழை இருக்கக்கூடாது, பிழை இல்லாத ஒரு மகிமையான சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். So there should be holy in the church and there should be no spot or wrinkle, and for that Jesus Christ presented Himself. எவ்வளவு ஒரு விலைக்கரையம் செலுத்தப்பட்டு நாம் சபையாக நாம் கூடி வருகிறோம். See what a price that He has paid so that we could gather as a church. இயேசு கிறிஸ்து இந்த சபைக்காக தம்மையே அவர் பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். So for a church like this, the Lord has presented Himself. உங்களையும் என்னையும் பரிசுத்தம் செய்யும்படிக்கு அவர் அப்படியாக தன்னையே அர்ப்பணித்திருக்கிறார். So in order to sanctify you and me, the Lord has dedicated, committed Himself. இதை நாம் அதிகமாக உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். So we should be people who realize this. இதை அதிகமாக நாம் உணர்ந்திருப்போமானால் நாம் பாவம் செய்ய மாட்டோம். If we realize this much, then we will never fall into a sin. ஆனால் அநேக தவறுகள் நம்மிடத்தில் இருக்கலாம். There could be many shortcomings in our midst. ஆனால் தேவன் வெறுக்கிற பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. But the sin which the Lord hates, that should not be found in us. அதுதான் தேவன் வெறுக்கிறார். That is what the Lord hates. ஏனென்றால் அவர் விலைக்கிரையை செலுத்தி இருக்கிறார். Because He has paid a price. தேவன் அவ்வளவாய் இந்த சபையை நேசிக்கிறார்.
the Lord Jesus Christ loves the church so much. தேவன் நேசிக்கிற சபைகளை நம்மை வைத்திருக்கிறார். The Lord has kept us in a church which He loves. அந்த மேன்மையை உணர்ந்து நாம் தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கவனித்தறிந்து நம்மளை ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். So we should realize this greatness of the church, and we should listen carefully to everything that the Lord speaks in our midst, and we should commit ourselves. இதை குறித்து அநேக தேவனுடைய மனிதர்கள் பரிசுத்தத்தை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறார்கள். So about this holiness, many godly men have written about it. இதை யூதா இப்படியாக எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய யூதா, Jude, he writes like this. எப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கரை படிந்தவர்களாக இருக்க முடியும் என்கிறதை தான் அவர் எச்சரிப்பாக அங்க சொல்லுகிறார். So he writes this as a warning, so how our lives could be with spots and wrinkles and defilements. 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Verse 12. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்து உண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். Verses 12 and 13, we read of the warning that Jude gives. He says, "These are the men who are hidden reefs in your love feasts, when they feast with you without fear, caring for themselves, clouds without water, carried along by winds, autumn trees without fruit, doubly dead, uprooted, wild waves of the sea, casting up their own shame like foam, wandering stars for whom the black darkness has been reserved forever." இவர்கள் யார் என்று 11ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். And so we read in verse 11 as to who these men are. இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. For they have, verse 11, for they have gone the way of Cain, and for pay they have rushed headlong into the error of Balaam and perished in the rebellion of Korah. யாருக்கு சொல்றார் அப்படின்னா, to whom does he say this? முதல் வசனத்துல வாசித்து பார்க்கலாம். Verse 1, if we read it. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார். So we read that this letter was written by Jude, a bond servant of Jesus Christ and brother of Jesus, to those who are called, beloved in God the Father, and kept for Jesus Christ. அது உலக ஜனங்களுக்கு அவர் எழுதவில்லை. So it is not written for the people in the world. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபையில் இருக்கிறவர்களுக்கு தான் எழுதுகிறார். So it is written to those people who are in the church which was purchased by his own blood. இயேசு கிறிஸ்துவும் அந்த சபைக்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார். And to this church we see that Jesus Christ has given his life. அந்த சபைக்கு தான் எழுதுகிறார். To such a church he writes. இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள் என்று எழுதுகிறார். He writes saying, for they have gone the way of Cain, and for pay they have rushed headlong into the error of Balaam and perished in the rebellion of Korah. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளிலே கரைகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். These are men who are hidden reefs in your love feasts. இவர்கள் நம்முடைய அப்பம் விற்கிற காரியத்திலும் கூட இவர்கள் கரைகளாய் இருக்க முடியும் என்று சொல்கிறார். Even in our breaking of bread, these people can be like a hidden reef. கரைகளாய் இருக்கிறவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன சொல்கிறார்னா, அவர்களை நம் மத்தியில இருந்து என்ன செய்யணும்?
அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்றார். So to such people who are like hidden reefs, he says they have to be removed from our midst. அப்படி நாம் இருந்தாலும் அங்கே நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்கிறதான் தேவனுடைய வாஞ்சையா இருக்கிறது. Even if we are like that there, it is God's sincere desire that we should all be sanctified. காயுனுடைய வழியில் நடந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது அவன் காயுன் பொறாமை கொண்டவனாக இருந்தான். So when it says that they have gone the way of Cain, that means Cain was a man who was jealous. அங்க ஒரு பெரிய காரியம் இல்ல. It was not a big thing. அங்கே அவனுடைய தம்பியாகிய ஆபேல் கொண்டு வந்த அந்த காணிக்கைகளை தேவன் அங்கீகரித்தார். See, the thing is that when Abel, his brother, when he brought his offering, the Lord accepted his offerings. இவனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. But his offerings the Lord did not accept it. உடனே அவனுக்கு தன்னுடைய தம்பி மீது பொறாமை கொண்டு வந்தது. So immediately he was jealous over his brother. பொறாமை வந்தது மட்டுமல்ல, அவன் அப்படியே என்ன செய்றான், கொன்று போடுகிறதை பார்க்கிறோம். Because of his jealousy we read that he murdered him. இதே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மிலே இருக்க முடியும். So this spirit can be there in our spiritual life. நாம் சரீர பிரகாரமான நாம் கொலையை செய்கிறதில்லை. We may not commit a physical murder. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், கொலை செய்யாது இருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. ஆனால் நான் சொல்கிறேன், சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறோம், அவன் எரி நரகத்துக்கு பாத்திரவனா இருக்கிறான் என்று சொல்கிறார். Jesus writes in Matthew 5 that it is written that you shall not commit murder, but I tell you that whoever is angry against his brother, he has committed murder in his heart. இங்கே யூதா அது பயங்கரமாக எழுதுறார். But Jude, he writes it. இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்துன்னு சொல்றார், காயினுக்கு ஒப்பிடுகிறார். But he compares those people as to walking in the way of Cain. அந்த பொறாமை என்கிறதை காயினுடைய வழியை அவர் காண்பிக்கிறார். So this jealousy is equated to the way of Cain. நமக்கு நம்முடைய இதயத்திலே பொறாமை இல்லை என்று சொல்ல முடியுமா? Can we say that in our hearts we are not jealousy? We are not jealous? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து உங்களுக்கும் எனக்காகவும் கூட அவ சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறாரே, அந்த ரத்தம் சிந்துதலின் காரியத்தை நான் உணர்ந்திருப்பேன் என்றால் நான் யார் மேலுமே பொறாமை கொள்ள மாட்டேன். See, Jesus Christ came down to this earth and he shed his blood for you and me and for all of us. And if we have realized this shedding of blood, I will have no reasons for to be jealous over another person. நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்கிறேன், ஆனால் என்னை காட்டிலும் ஒரு சகோதரன் பாராட்டப்படுகிறார், இல்லை என்றால் என்னை காட்டிலும் ஒருவர் வந்து அங்கே மதிக்கப்படுகிறார் என்றால் அது இந்த இருதயத்துக்குள்ளாக ஒரு காரியம் உண்டாகிறது. We claim to live a spiritual life, but when we see a brother or a sister is being appreciated, who is being honored, then there is this jealousy in us. இந்த எந்த மனிதரும் காண முடியாது. This nobody can notice it. நான் பொறாமைப்படுகிறேன் என்று சொல்லி எந்த மனிதருக்கும் தெரியாது. Nobody will realize that I'm jealous about another person. அந்த அளவுக்கு ஆண்டவர் அதை மறைத்து வைக்கிறார். The Lord hides it in our spirit. அப்படி அது தெரியும் என்றால் நான் பொறாமைப்பட மாட்டேன். So if it becomes obvious to other people, then I will never be jealous. அது நியாயப்பிரமாணத்தின் காலமாய் மாறிவிடும். Then it will become like the day of the old covenant. உடனே தண்டனை கொடுக்கிற ஒரு காலமாயிற்று. It will be like those days where we are immediately punished. புதிய உடன்படிக்கையிலே அப்படி இல்லை. But in the new covenant it is not like that. ஆண்டவர் என்னிலே அன்பு கூர்ந்து என்னை ரட்சித்த விதத்தை நான் உணர்ந்து பார்த்து நான் பொறாமை கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். So the Lord desires that every day we realize the way God loved us, the way he gave himself for us, and we not become jealous. எனக்கு தண்டனை கொடுத்து திருத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பவில்லை. It is God does not want to punish me and then make me realize. நான் இவனை எவ்வளவாக நேசிக்கிறேன், இவனில் எவ்வளவாய் நான் அன்பா இருக்கிறேன் என்பதை அவன் உணர வேண்டும் என்று சொல்லிதான் விரும்புகிறார். The Lord Jesus Christ wants us to realize how much he loves us. அதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய காலமாக இருக்கிறது. That is what we say, that
These are days of the new covenant. அதைத்தான் இங்கு யூதா ஒரு கடினமாக அங்கே காண்பிக்கிறதை பார்க்கிறோம். That is what Jude writes here as a letter to the people. இவர்கள் காயின் வழியிலே நடந்தார்கள். They have gone the way of Cain. தேவன் அப்படி நடப்பதற்கு விரும்பவில்லை. The Lord does not desire us to walk like that. நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்திருந்தாலும், though we have sinned after being saved, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று நாம் பாவம் செய்திருந்தாலும், after having received the Holy Spirit we would have sinned. அதை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வலிமையானது. And more than all of these things, the blood of Jesus Christ is powerful. அதை மன்னிப்பதற்கு அது அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. It has so much power to forgive us our sins. அதான் அந்த இரத்தத்தினாலே அது கூடாத காரியம் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So with this blood there is nothing that is impossible. அது எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் நாம் போகும்போது அவரிடத்தில் நாம் மன்றாடி ஒப்புரவாகும் பொழுது அது உடனடியாக அங்கே மன்னிக்கப்படுகிறது. No matter how big our sin is, the moment we go to the Lord, pray and reconcile with Him, it is completely forgiven. நாம் பெற்றிருக்கிறோம். We have received such a great privilege. எவ்வளவு அன்பா இருக்கிறார் தேவன். How loving He is. இந்த அன்பை தான் நான் உணர்ந்து பார்த்தேன். So I was only realizing His love. இந்த அன்பை நான் உணரும்போது மற்றொரு மேல் நான் பொறாமை கொள்ள முடியாது. When I realize His love, I can never become jealous of another person. யாரையுமே நான் கனவீனப்படுத்த முடியாது. I can never dishonor anyone. எல்லாரும் எனக்கு மேன்மையானவர்களாக எண்ண முடியும். For me, everybody will look great in my eyes. இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே இவர்கள் விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். And the second thing he writes, for pay they have rushed headlong into the error of Balaam. பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகம் அப்படின்னு பார்க்கிறோம். So for pay they have rushed headlong into the error of Balaam. பிலேயாம் ஆண்டவராலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி தான். So Balaam was a wonderful prophet who was chosen by God. அநேக ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார். He had all the wonderful things of God. He had prophesied to the people. நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக தான் இருந்திருக்கிறார். He was found to be a good prophet. ஆனால் அவருக்குள்ள இருக்கிற ஒரு பொருளாசை, பண ஆசையை தேவன் அங்கே பார்க்கிறார். But the Lord notices the love of money that was in Balaam. இந்த மனிதன் பொருளாசையை தேடி ஓடியதனாலே அவனுடைய முடிவு பரிதாபமான முடிவாக இருக்கிறது. Because he seeks after this money, his end was a pitiful end. ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் நீதிமானாக மரிப்பேனாக என்று சொல்லுகிறார். But he claims to say that I will die as a righteous man. நான் தேவன் சொன்னதை தவிர வேற எந்த ஒரு காரியத்தையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றார். I will not utter any word that is not from the Lord. அது உண்மைதான். That is true. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சபிக்கவில்லை. He did not curse the people of Israel. ஆனால் பாலாக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும் சொல்லி ஒவ்வொரு இடமாக கூட்டிக் கொண்டு பிலேயாமை வெகுமானங்களை கொடுத்து அவரை நடத்துகிறார். But Balak the king urged him to curse the people of God, and he took him to many places and rewarded him with many gifts. ஆனால் நமக்கு பிலேயாம் அதை வெகுமானங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை மாதிரி அங்க தெரிகிறது. But for us it does not look as if he accepted all those rewards. முதலாவது பாலாக்கு பிலேயாமை அழைக்கும் போது வெகுமானங்களை கொடுத்து ஆட்களை அனுப்பி அவர் கூப்பிடுகிறார். So initially when Balak the king, he invited Balaam to curse the people, he sent many rewards and gifts. அங்கே ஆண்டவரை கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பிலேயாமை போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். So when Balaam went to the Lord and prayed about it, the Lord clearly told him not to go with them. அவன் அந்த பாலாக்கு அனுப்பின மனிதர்களிடத்திலே ஆண்டவர் என்னை போக வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார், நான் வரமாட்டேன் என்று சொல்லுகிறார். So he comes to those people people of Balak, and he says, the Lord has told me not to go, so I'm not going with you. பாலாக்கு என்ன செய்கிறார், இன்னும் அதிகமாக வெகுமானங்களை, விலை மதிப்பு உள்ள வெகுமானங்களை கொடுத்து ஆட்களை அனுப்பி அழைத்து வர சொல்லுகிறார். So now what Balak does is he sends more costly gifts and then he invites him again.
இப்பொழுது பிலேயாம் ஆண்டவரிடத்தில் திரும்ப வருகிறார். So now Balaam goes to the Lord again. ஆண்டவரே, நான் போகவா வேண்டாமான்னு கேட்கிறார். And he goes and checks with the Lord as to, Lord, may I go or not? ஆண்டவர் போ என்று சொல்கிறார். So now the Lord says, go. ஆண்டவர் தான் போக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரே, திரும்ப வந்து போக வேண்டாமான்னு கேட்டா, The Lord has initially clearly said, do not go with them, but why to go and check with him again? ஆண்டவர் போ என்று சொல்லிவிட்டார். So now the Lord says, go. கழுதையிலே ஏறி சேனம் கட்டி அவர் போய் கொண்டு இருக்கிறார். So now he loads the donkey and goes. அவருக்கு எதிராக தடைகள் வருகிறது. So there are stumbling blocks before him. அந்த தடைகளையும் மீறி போகும்பொழுதுதான் அங்கே தேவ தூதனானவர் அவரை தடுக்கிறதை பார்க்கிறோம். So when he goes beyond all those stumbling blocks, we see that the angel of God comes there and stands before them. ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு ஏற்பட்ட நிலையை பாருங்கள். So look at the thing that happened to the man of God. நல்ல தீர்க்கதரிசி. He was a wonderful prophet. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தான் அவர் சொல்லி கொண்டு வந்தார். And he only prophesied all the words of the Lord. அவருக்குள்ள இருக்கிற பொருளாசையை அது வெளிப்பட்டு விட்டது. But the love of money was revealed there. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படியாக பார்க்கிறார். So even you and me, the Lord looks at us in the same way. ஆண்டவருடைய சில காரியத்தை நம்ம கேட்கிறோம். Certain things we ask the Lord. அங்கே ஒரு சமாதானம் இல்லை, அது ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லைங்கிறது நமக்கு இதயத்தில் நன்றாக தெரிகிறது. So we see that the Lord has not given permission and there is no perfect peace in our hearts. அதை நாம் கைவிட்டுகிறோம். So we just leave it there. திரும்ப கொஞ்ச நாள் ஆகிறது. So we go to the Lord again after இன்னொரு விதத்தில் நமக்கு ஒரு காரியம் வருகிறது. So in a different form our needs come. ஆனா இதே மாதிரி தான், ஆனா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கிறது. நமக்கு நல்லா தெரியுது, இது முந்தி வந்த காரியம்தான், இது வேறு விதத்துல வருது, இதை நான் செய்யவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நானே தீர்மானம் எடுத்துடலாம். So now there's a different temptation or a need that comes in our lives. And we know that initially the Lord had said no to it, but this need is in a different form. And we could decide whether to go ahead with that need or not, but then we can also go to the Lord. நான் அப்படி இருந்தாலும் இந்த பிள்ளைய மாதிரியே நானும் போய், ஆண்டவரே இந்த காரியம் இப்படி இருக்கு, தேவ சித்தமா உங்க சித்தமா சித்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி நான் போய் அவர்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கேன். So now like Balaam, I can go to the Lord. Lord, this is the need that I have. Is this your will or this is not your will? அப்பொழுது ஆண்டவர் பிள்ளையமை சொன்ன மாதிரி தான், போ அப்படின்றாரு, அவ்வளவுதான். So just how he told Balaam, the Lord can look at us and say, go ahead. அங்கே முட்டி மோதி வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படிங்கிற உணர்வுக்குள்ளாக வருகிறோம். So we can go ahead, fall down, break our nose and then come to our senses and say, oh, this was not God's will. இந்த பிள்ளையம் அப்படியாக முட்டி மோதி வந்தாலும் கூட, so this Balaam, though he came back to the Lord having, with all shame, அவன் ஒரு வஞ்சகத்தனமான ஒரு காரியத்தை அவன் செய்கிறதை பார்க்கிறோம். but we see that he does a certain thing with a sort of a deceitfulness. அங்கே என்னாகமம் Numbers 25 அதிகாரம், Numbers 25 25 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். Numbers 25 verses 1 onwards. இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திலோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் வேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது என்று பார்க்கிறோம். Numbers 25 verses 1 to 3. While Israel remained at Shittim, the people began to play the harlot with the daughters of Moab, for they invited the people to the sacrifices of their gods, and the people ate and bowed down to their gods. So Israel joined themselves to Baal of Peor, and the Lord was angry against Israel. ஆனால் பிள்ளையாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கல. But Balaam, he did not curse the people of Israel. ஆனால் பாலாக்கிட்டே சொல்லிடுதான், இந்த ஜனங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்து வை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார்.
But he gives us an idea to this King Balak, saying, you invite all these people of Israel and give them a feast. இதை வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கலாம். So we could read that in Revelation. ஆவியானவர் அங்கே காண்பிக்கிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் In Revelation we could clearly see the Holy Spirit showing this. இரண்டாம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Verse 2, chapter 2 verse 14. ஆயினும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். Revelation chapter 2 verse 14. But I have a few things against you, because you have there some who hold the teaching of Balaam, who kept teaching Balak to put a stumbling block before the sons of Israel, to eat things sacrificed to idols and to commit acts of immorality. அங்கே பிலேயாம் ஒரு இடரலான காரியத்தை அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். So we read that Balaam does a thing which is of a stumbling block. அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். He was a prophet. இஸ்ரேல் மத்தியிலே தீர்க்கதரிசனம் உரைத்த ஒரு தீர்க்கதரிசி தான். It is true that he was a prophet who prophesied among the people of Israel. பாலாக்குக்காக அவன் என்ன செய்கிறான்? இஸ்ரேல் ஜனங்களை இடர்ல பண்ணுகிறான். But in order to favor Balak, he stumbles the people of Israel. அவர்களை சபிக்கவில்லை. He did not curse them. சபிக்கிறதுக்கு தேவன் அனுமதி கொடுக்கல. Because the Lord did not permit him to curse the people. ஆனா என்ன செய்யறான்? இடரலை அங்கே உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். But what he does, he causes stumbling block. அங்கே தேவனுடைய கோபம் நேரடியாக இஸ்ரவேல் மேல வருகிறதை பார்க்கிறோம். So we see that directly the anger of the Lord coming upon the people of Israel. அதனால ஒரே நாள்ல 24,000 பேர் அங்கே மடிந்தார்கள் என்று பார்க்கிறோம். And because of that, in one day 24,000 people were put to death. அந்த சபையிலே பினகாஸ் எழுந்து அங்கே அதை நிறுத்தினான் என்று பார்க்கிறோம். தேவ வைராக்கியம். We see that Phinehas, he rose up and he put an end to the anger of the Lord. இப்படிப்பட்ட ஒரு இடர்லான காரியத்தை கூட நாம் உண்டு பண்ண முடியும் என்பதை தான் நான் உணர்ந்து பார்த்தேன். So I realized that I can bring about such a stumbling block to the church. நான் என்னை நானே உணர்ந்து பார்த்தேன். So I judged myself. நான் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். It is true that I am born again. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றது உண்மைதான். It is true that I am being filled with the Holy Spirit. நான் ஆண்டவருக்காக பணி செய்கிறது உண்மைதான். It is true that I am ministering for the Lord. ஆனால் இடரலான ஒரு காரியத்தை நான் செய்திருக்கிறேன் என்று பார்த்தேன். So I examined myself to see if I have done a deed which could be stumbling others. ஒருவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு என்னுடைய நடக்கை இருக்குமானால் நான் அவனுக்கு இடரலாக இருக்கிறேன் என்பதுதான் அர்த்தம். If I could do certain things so that other people will disobey the Lord, then that is a stumbling block. பிலேயாம் பண்ணின காரியம் அதுதான். That is the thing which Balaam did. அதேபோல நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். So even in our lives we could examine and see many things like this. நாம் அறிந்து செய்கிறதில்லை, அறியாமலேயே நாம் அதை செய்து விடுகிறோம். We don't do it willingly, but ignorantly, out of ignorance or unknowingly we could do certain things. என்னுடைய பிள்ளைகளுக்கோ என்னுடைய மனைவிக்கோ நான் இடரலா கூட நான் இருக்க முடியும். I can be a stumbling block even to my own wife and to my own children. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக தேவ வைராக்கியமாக அவர்கள் வளர்ந்து வருவார்கள். They could be filled with the Holy Spirit and they could grow up with the zeal of God. என்னிடத்தில் காணப்படுகிற ஒரு கோபம் அவர்களை இடர பண்ண முடியும். But the anger that is found in me, that could stumble them. என்னுடைய மாம்சம் விரும்புகிறபடி என்னுடைய மனைவி செய்யவில்லை என்றால் எனக்கு உடனே சீறி பாய்ந்து கோபப்பட்டு விடுகிறேன். If my wife does not do a certain thing the way I desire it to be done, then I get angry. இது பிலேயாம் செய்த
பாவத்துக்கு ஒப்பனையாக நாம் எடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். So we have to equate this anger to the sin that Balaam did. இதைத்தான் நான் அதிகமாக உணர்ந்து பார்த்தேன். And this is what I examined myself. அதுதான் சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தையை. That is the word that the Lord has given it to the church. எழுதும் கூட பரிசுத்தவான்களுக்கு தான் எழுதுகிறார். So when Jude writes it, he is writing to the children of God. இப்படிப்பட்ட பலவீனங்கள் குறைவுகள் நம்மிடத்திலே இருக்க முடியும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறார். So the Holy Spirit, he wants to convict that we could have such weakness, such failures, such shortcomings in our lives. அதுதான் நாம் ஏனோ தானே என்று நம்மை சபை கூடி வரக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். So that is why the Lord says that we should not gather as a church carelessly. அப்படி சபைக்கு நாம் வரும்பொழுது அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவரே என்னை எனக்கு காண்பீங்க என்று சொல்லி நாம் வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். So whenever we gather as a church, there should be much fear and trembling before the Lord, which says, Lord, show what is there in me. இன்னொன்று, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகத்தான காரியங்களை செய்திருக்கிறார். And another thing is that the Lord has done great things in our lives. தேவன் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நல்ல ஒரு வெற்றியை தந்திருப்பார். The Lord would have given us victory from our defeated lives. இதே மாதிரி இடரல் வந்த பொழுது கூட நான் அதிலே இடராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஞானத்தை தந்து நடத்தியிருப்பார். When there were stumbling blocks like this, the Holy Spirit of God would have given me the wisdom so that I do not stumble. இதையெல்லாம் பார்த்து நான் அந்த நாளிலே இந்த நாளிலே நாம் கூடி வரும் பொழுது தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். So thinking of all these things, when we gather as a church, we should glorify God. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. This is a spiritual worship. அவரை பரிசுத்தராய் நான் பார்க்க வேண்டும். I have to look at him as a holy one. அவருடைய சுபாவத்தை நான் பார்க்க வேண்டும். I have to look into his அவருடைய nature. வல்லமையை நாம் பார்க்க வேண்டும். I have to look into his power. அவரிடத்தில் காணப்படுகிற மற்ற திவ்ய சுபாவங்களை நான் பார்க்க வேண்டும். I have to look at the divine nature. அப்படியாக பார்த்து அவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும். I have to look at him like this and glorify him. இப்படிப்பட்ட இடத்திற்கு என்னை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி நாம் அபயம் வேண்டியவர்களா இருக்கிறோம். And we have to cry unto him saying, Lord, bring me to such a place. இதுதான் நம்முடைய வேண்டுதலாக இருக்க வேண்டும். This should be our prayer. நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் வேண்டுதல் செய்யாதபடிக்கு நாம் உலக பிரகாரமான தேவைக்காகவே நாம் டிமாண்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். We do not make such a prayer, but we end up our lives praying for useless things of the world. இந்த நாட்களிலே பூலோகத்திலே பூமிக்குரிய காரியங்களே எதெல்லாம் பிடிப்பு இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நாம் அதிலிருந்து நாம் விடுபட்டவர்களாக வர வேண்டிய இருக்கிறது. So all those things which are holding on to us, that is of this world, we should be freed from them. இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் சபைக்கு தான் சொல்லுகிறார். So these things the Lord says it only to the church. காயினுடைய வழியிலே நடந்து விடாதீர்கள் என்று நம்மை எச்சரிக்கிறார். He wants us saying, do not walk in the way of Cain. நீங்க பிலேயாமுடைய வழியை பின்பற்றி போய் விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். Do not go after the way of Balaam. இதிலே நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியிருக்கிறது. So we have to be more careful in this area. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரால் நான் நிரப்பப்பட வேண்டியிருக்கிறது. I have to be filled with the Holy Spirit of God every day. ஆவியிலே நான் நிறைந்திருக்கும் பொழுதுதான் என்னுடைய மாம்சம் எண்ணங்கள் அங்கே வெளிப்பட முடியாது. Only when I am filled with the Holy Spirit of God, all the things of my flesh can never be manifested. அங்கே மாம்சத்தின் கிரியைகள் அங்கே வெளிப்பட முடியாது. The things of my flesh can never be revealed. என்னுடைய இதயத்தை ஆவியானவர் நிரப்பி இருக்கும் பொழுது என்னுடைய மாம்சம் வெளிப்படவே அங்கே முடியாது. When the Holy Spirit has filled my heart completely, the deeds of flesh can never be revealed. அப்பொழுது நான் மிகுந்த சமாதானம் உள்ளவனாக இருப்பேன். Then I will be a man of peace. யாரும் என்னுடைய சமாதானத்தை எடுத்து போட முடியாது. No one can take away my peace. அவ்வளவு சந்தோஷமாக நான் இருப்பேன். There will be so much joy. யாரையும் நான் குற்றம் சாட்ட போகிறதில்லை. I will never accuse anyone. யாரையுமே நான் குறை சொல்லுகிறதும் இல்லை. I will never blame anyone. புறம் கூறுகிறது என்னுடைய வாயிலிருந்து வரவே வராது. Slandering will never be found in my mouth. அப்படிப்பட்ட ஒரு ஆவியுடைய நிறைவை நாம் பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். We should have such a power of the Holy Spirit. அப்படி ஆவியுடைய நிறைவை நாம் விரும்பவில்லை என்றால், if we don't desire for this fullness of the Holy Spirit, எப்படியாவது நம்முடைய வாயின் வார்த்தைகளை அது வெளிப்பட்டு விடும். மற்றவர்களை குறை சொல்லுகிற காரியமோ குறைவாய் மதிப்பிடுகிற காரியமோ நம்முடைய வாழ்க்கையிலே அது நடந்துவிடும். If we are not filled with this fullness of the Holy Spirit, somehow through our words, through our mouth, the way we disrespect people, the way we dishonor them, all these things will be revealed. இது தேவனுடைய பார்வையிலே நம்முடைய இதயத்திலே கரை படிந்த காரியமாக அவர் பார்ப்பார். So all these things the Lord will look at to be a hidden reef in our hearts.
அதாவது மூன்றாவது காரியமாக அங்கே கோராகை காமிக்கிறார். And as a third thing, we read of Korah. கோராகு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we read about Korah, என்னாகும் Numbers 16வது அதிகாரம் chapter 16, ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். verse 1 onwards. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்திலுள்ள எலியாவின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடு கூட மோசைக்கு முன்பாக எழும்பி அங்கே எதிர்த்து நிற்கிறதை பார்க்கிறோம். Numbers 16 verses 1 and 2. Now Korah the son of Izhar, the son of Kohath, the son of Levi, with Dathan and Abiram, the sons of Eliab, and On, the son of Pelah, sons of Reuben, took action, and they rose up before Moses, together with some of the sons of Israel, 250 leaders of the congregation, chosen in the assembly, men of renown. இந்த கோராகு எகிப்தின் அடிமையாக இருக்கிறார். Korah was a slave in Egypt. அப்படி அடிமையா இருக்கிற காலத்துல தேவன் மோசையை கொண்டுதான் இவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டு கொண்டு வந்தார். So when he was a slave in Egypt, it was through Moses that he redeemed them from the slavery. அப்படி அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு வருகிற வேளையிலே இந்த கோராகு மோசையை எவ்வளவு மேன்மையாக நினைத்திருப்பார். When Moses, when he delivered them from the slavery of Egypt, how Korah would have esteemed Moses. அங்கே நாட்கள் கடந்து போகிறது. As days passed by, இவர் அந்த ஜனத்தின் இடையிலே ஒரு முக்கியமானவராக வந்து விட்டார். Now he becomes an important person in the midst of those people. அப்படி முக்கியமானவராக மோசே வந்து அவரை முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். And so Moses had given him such an importance there. அந்த ஒரு காரியத்தை கொடுத்தது நிமித்தமாக கோராகு மோசேயின் இடத்திலே குறையை காண பார்க்கிறார். So, because he had been given such a renown, such an importance among the people, now he begins to see some mistakes in the life of Moses. அவர் மட்டுமல்ல, அவருக்கு சமமாய் ஒப்பனையாக இருக்கிற பிரபலமானவர்கள் 250 பேரை அவர் கூட்டிக் கொண்டு வருகிறார். So not only him, but he brings about 250 people who were chosen in the assembly, who were men of renown. இது எவ்வளவு பெரிய ஒரு தேவனுக்கு விரோதமான காரியம் என்பதை அவன் உணரவில்லை. He did not realize what a terrible thing this is which is against the Lord. நான் ஒரு அடிமையா இருந்தேன். I was a slave. அந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த மோசே மூலமா தான் ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வந்தார். It was through this Moses that the Lord delivered me from the slavery. அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்கறாங்க. And we have witnessed many wonders and miracles. அப்படி இருந்தாலும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். Even though it was like that, we see that he is murmuring and complaining against Moses. அங்க தேவனுடைய மனுஷன் தேவ சமூகத்திலே அவர் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார். And there the man of God, he falls down on his face before the Lord. அங்கே அவர் தேவனிடத்திலே முறையிடுகிறார். And he prays to God. அங்கே தேவன் ஒரு காரியத்தை அங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். We also see that the Lord does one thing there. அப்படிப்பட்ட ஒரு ஆவியை உடைய ஜனங்களை அவர் என்ன செய்தார் என்று சொல்லி நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். We all very well know what he did to people who had such a spirit. அங்கே மோசே சொல்லுகிறார், எல்லாரும் அறியும்படியாக எல்லாருக்கும் தெரியும்படியாக ஒரு காரியம் இல்லாதபடிக்கு விசேஷமாக ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கிறார். So here he pleads with the Lord saying, not a thing which everybody is aware of, but we want a special thing to be done.
அங்கே 29ஆம் வசனத்துல எப்படியாக மோசே சொல்லுகிறார். In verse 29, the Lord says like this. சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுவது போல இவர்களுக்கு நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். Verse 29, he says, if these men die the death of all men, or if they suffer the fate of all men, then the Lord has not sent me. அங்கே பயங்கரமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். It's a terrible word that he says. ஆனா சபையை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் எவ்வளவு ஒரு பிரயாசம் எடுக்கிறார் என்று பாருங்கள். But see what great deed that the Lord does in order to cleanse his church. நாம் இப்படிப்பட்ட ஒரு ஆவி நம்முடைய இதயத்திலே இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம். So we have to examine ourselves to see if we possess such a spirit. நாம் கவனமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We have to be very careful. நாம் சாதாரணமாக வந்து போகலாம். We can casually come and go. எத்தனையோ வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். We hear so many words. எவ்வளவு சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். We know so much of truth. சகரேபுன் இப்படியாக சொல்லுவார். Brother Zach would say like this. நீங்கள் பெருமையா இருக்கிறீர்களா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாது அடிப்பார். He would say that you yourself will not be able to identify whether you are proud or not. ஆனால் வெளியே உங்களை பார்க்கிறவர்கள் நீங்க பெருமை உள்ளவர்கள் என்று அவர்கள் நிதானித்து அறிந்து விடுவார்கள் என்று சொல்வார். But he says people who are looking at you, one day they'll be able to identify that you are a proud person. அதே போல அநேக காரியம் நமக்கு தெரியாது. So like that many things we will not be able to realize. நாம் நன்றாக போய் கொண்டு இருக்கிறோம் என்றுதான் நாம் திருப்திப்பட்டுக் கொள்வோம். So we could ease our conscience, satisfy ourselves thinking that everything is going well with us. நம்முடைய வேலை ஸ்தலத்துல குடும்பத்துல எல்லாமே பார்க்கும்போது நான் நன்றாக ஓடிக்கொண்டு இருக்கிறேன் என்றுதான் எனக்கு எண்ணம் உண்டாகும். Judging our lives based on how we live in the home and in the workplace, we could say that everything is going well with me. என் மனைவியிடத்துல நான் வந்து பிறர் பார்க்கிற வண்ணம் நான் கோபப்படுகிறது இல்லை. With my wife, I do not get angry in a way that people could notice that. யாருமே இல்லாத இடத்துல மனைவி ஒரு காரியத்தை செய்யும் போது எனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நான் எப்படியாக அவர்களை நான் நடத்துகிறேன் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. But I have to see when my wife does a certain thing where there are no people around me, and then I should judge myself to see how I am treating her for the way she did. அதிலே தேவன் பார்க்கிற வண்ணம் நாம் 100% அப்படி நடப்போம் என்று எதிர்பார்க்க முடியாது. So we cannot expect to live 100% the way the Lord expects. அந்த நேரத்தில் நான் ஒரு உணர்வை பெற முடியும். But I could be convicted in that moment. நான் கோபப்பட போகிறேனே அது சரியா அப்படிங்கிறது ஒரு உணர்வு நமக்கு வரதான் செய்யும். We could receive this thought that I'm going to get angry, is that the right thing? ஆனால் சில வேளை அந்த மனசாட்சியை மழுக்கி விட்டு நான் கோபப்படுகிறேன். But at times we could blunt this conscience and then we could go ahead and get angry. அப்பொழுதுதான் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். It is then that the Holy Spirit would speak to us. என்ன ஆவியிலே இருக்கிறாய் என்று. With what sort of a spirit are you there? அப்பொழுது அதுக்கப்புறம் மனசாவப்பட்டு போய் நாம் தேவனிடத்துல ஒப்புரவாகி பிறகு மனைவியிடத்தில் நான் மன்னிப்பு கேட்பேன். Then we'll feel sorry about it. We'll go and reconcile with the Lord and with our wife. இதை முதலாவதாகவே நான் உணர்வை கொடுக்கும் பொழுதே நான் கீழ்ப்படிந்து விட்டேன்னா, if have I obeyed right at the moment when the Lord gave me the sense? இயேசு கிறிஸ்து அப்படிதான் செய்தார். Jesus Christ did it like that. அவர் பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று பார்க்கிறோம். We see that Jesus Christ condemned sin in his flesh. அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வந்திருக்கிறதுனாலே, because he had come with the flesh and blood, நம்மை போல சோதிக்கப்படுகிற வேளையிலே, because he was tempted like us, நமக்கு வருகிற உணர்வு போல் அவருக்கு வந்திருக்கிறது. He would have had all the feelings just like we all had. அது வெளிப்படுவதற்கு முன்பாகவே அதை அழித்து விட்டார். Even before it could be manifested, he destroyed it. அதற்காக தான் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். That is why we read that in the days of his flesh he cried out with loud crying and tears. அந்த விண்ணப்பத்தினால அவர் கீழ்ப்படிய முடிந்தது. And because of that prayer he was able to obey. நடத்தினார். தேவன் அவரை அப்படியாக நடத்தினார். And the Lord led him like that.
எதுவுமே அவர் தம்முடைய சுயசித்தத்தை அவர் செய்யவில்லை. He did nothing on his own will. பிதா செய்ய காண்கிறது எதுவோ அதுதான் அவரை செய்தார். Whatever he saw his father doing, that is what he did. வசனம் சொல்கிறது அவர் தாமாக ஒன்றும் செய்யவில்லை என்று The சொல்லப்படுகிறது. word says he did nothing on his own initiative. பிதா சொல்கிற காரியத்தை மாத்திரம் தான் அவர் செய்தார். Whatever his father had told him, only that he did. அதைத்தான் நமக்கு அவர் கற்று தந்திருக்கிறார். That is what he has taught அவர் us. சுயசித்தம் எழும்புகிற காரியத்தை எல்லாம் நமக்கு காண்பிக்கிறார். He shows us all that comes out of our own will. கெத்செமனே தோட்டத்துல கூட அவர் கதறுகிறார். Even at the Garden of Gethsemane, he cries. ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல முடி சித்தத்தின்படியே ஆகக்கூடாதுன்னு He சொல்றார். cries out saying, Lord, not according to my will, but according to your will. அங்கே அவருக்கு ஒரு சுயசித்தம் வருகிறது. There he had a self will. அதை அவர் அழிக்க அவ்வளவு பிரயாச பிதாவை நோக்கி அவர் வேண்டுகிறார். And so, because of that, he cries out to the Father. அதே போலதான் நாமும் கூட நம்முடைய சுயசித்தம் எப்பொழுதெல்லாம் எழும்புகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் கதற வேண்டியவர்களா இருக்கிறோம். So in the same way, whenever we are tempted to do our own will, we have to cry out. என்னை தாழ்மைக்குள்ளாக பணிக்கும் பொழுது, Whenever I have to go into, humble myself, நான் பெருமைப்படாதபடிக்கு என்னை தாழ்மைக்குள்ளாக நடத்துவதற்கு, so that I don't become proud and I humble myself. அந்த நபர்களை நான் எப்படியாக பாவிக்கிறேன், அவர்கள்ட்ட எப்படி அன்பாக நடந்து கொள்கிறேன் என்பதை தான் நான் பார்க்க முடிந்தது. When I'm led to this way of humiliation, how do I look at all those people? கடந்த நாட்கள்ல அந்த காரியங்களை நான் பார்த்தேன். In the past, I looked at all those things. என்னுடைய விருப்பம் நிறைவேறாதபடிக்கு இன்னொருத்தருடைய காரியம் நிறைவேறும்படியாக அங்க அழுத்தம் கொடுக்கும் பொழுது நான் எப்படிப்பட்ட மனநிலையிலே இருந்தேன் என்பதை நான் பார்க்க முடிந்தது. When all the things that I wished for were not fulfilled, but when people were giving pressure so that their will be fulfilled, I was seeing what sort of a man, what sort of a spirit that I had. அப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை போல நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டியிருக்கிறது. So those are the moments when I have to commit myself, dedicate myself like the Lord. இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் எடுத்து பேசுவதற்கு அநேக நியாயங்கள் இருந்தது. Jesus Christ had many lawful things, very things that were right, that he could present it on his own. ஆனா அப்ப அவரு நியாயத்தை எடுத்து பேசவே இல்லை, அமைதியா இருந்தார். But he never justified himself. He kept quiet. ஆனால் நியாயப்படி நான் குற்றம் சாட்டப்பட்டிருப்பேன், இல்லைன்னா நியாயப்படி எனக்கு ஒரு தண்டனை கிடைக்குமானால் நான் அதற்கு எதிர்வாதம் பண்ணுகிறவனாக நான் இருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்தேன். But I realized that when I'm lawfully being punished, when I'm lawfully being disciplined, I'm a person who's rebelling against that. அப்படி நான் நடத்தப்படும் பொழுது, என்னை நடத்துவர்களை நான் நேசிக்கும் பொழுது, அவர்களை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதனால் கிடைக்கிற ஆசீர்வாதம் இருக்கு, அது பெரிய ஆசீர்வாதம். When I am treated like this, and when I accept those people who treat me like that, when I love those people who treat me like that, there's much blessing in that. அவ்வளவு ஒரு மேன்மையான காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். So such a great thing the Lord has reserved for each of us. அப்படியாக நாம் சபைக்கு நாம் பரிசுத்தத்தை நாம் கொண்டு வருவர்களாக இருக்க வேண்டும். So we should be people who will bring this holiness into the church. தனிப்பட்ட வாழ்க்கையில, in our personal lives, குடும்ப வாழ்க்கையில, in the family life, சபையின் வாழ்க்கையிலும், in the church life, நான் பரிசுத்தத்தை கொண்டு வருகிறவனாக இருக்க வேண்டியிருக்கிறது. I should be a person who is bringing this holiness. என் மூலமாக பரிசுத்தம், சபை பரிசுத்தம் அடைய வேண்டியிருக்கிறது. The church should be sanctified through me. மற்றவர்களுக்கு நான் மாதிரியாக வாழ வேண்டியிருக்கிறது. I have to live an exemplary life like that. நாம் இப்பொழுது பரிசுத்தத்தை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்த இதிலே நாம் ஐக்கியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். So now we saw about holiness. In the next session we will see about the fellowship. தேவன் நம்மை நடத்துவாராக. May the Lord lead us.